வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா முழுவதும் கிரிப்டோ ஏடிஎம்களுக்கு மத்திய அரசு அதிரடி தடை. பள்ளிகளில் செல்போன் மற்றும் சமூக வலைதளங்களுக்கு தடை. கனடா அரசு தீவிர நடவடிக்கை. முகமூடி அணிந்த மர்ம நபர்களால் துப்பாக்கிச்சூடு. கனடாவில் பெரும் பரபரப்பு. டொரண்டோவில் நிகழ்ந்த கார் விபத்து, காவல்துறை அதிகாரி மற்றும் 2 பதின்ம வயதினர் மருத்துவமனையில் அனுமதி. ஒன்டாரியோ கல்லூரி துப்பாக்கிச் சூடு, அமெரிக்க துப்பாக்கியில் நடந்த கொடூரம். திடீரென பற்றிய தீ, ஒரே இரவில் சாம்பலான 3 வீடுகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். கனடா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மார்க் கார்னி மற்றும் நிதியமைச்சர் பிலிப் சாம்பெயின் ஆகியோர் 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் வசந்த கால பொருளாதார அறிக்கையை ஏப்ரல் 28 அன்று தாக்கல் செய்தனர். எதிர்பாராத வகையில் உயர்ந்துள்ள கச்சா எண்ணெய் விலைகள் மற்றும் நாட்டின் வலுவான பொருளாதார முயற்சி காரணமாக முந்தைய கணிப்புகளை விட 11.5 பில்லியன் டாலர்கள் குறைவாக, அதாவது சுமார் 67 பில்லியன் டாலர்கள் என்ற அளவில் மட்டுமே பற்றாக்குறை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், பூர்வகுடி சமூகங்களின் வளர்ச்சி மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்த 37.5 பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் கனடா ஸ்ட்ராங் ஃபண்ட் எனப்படும் புதிய இறையாண்மை சொத்து நிதியம் 25 பில்லியன் டாலர்கள் ஆரம்ப முதலீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இத்துடன் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய செயற்கை நுண்ணறிவு வியூகத்துக்கான 6 முக்கிய தூண்களையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிவ்ரே அரசின் இந்த நிதி ஒதுக்கீட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் இயந்திரங்களை முழுமையாக தடை செய்வதற்கான அதிரடி நடவடிக்கைகளை கனேடிய மத்திய அரசு தொடங்கியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம், நிதி மோசடிகள், ஒழுங்குபடுத்தப்படாத நிதியியல் செயல்பாடுகள் ஆகியவற்றை தடுக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இது ஏடிஎம்கள் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படலாம் என்ற பரவலான பாதுகாப்பு அச்சத்தின் காரணமாகவே இந்த தடை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை டிஜிட்டல் நாணய முதலீட்டாளர்கள் மற்றும் கிரிப்டோ சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சந்தேகத்துக்கிடமான தபால்கள் மற்றும் பார்சல்களை சோதனையிடும் அதிகாரங்களை விரிவுபடுத்தக்கூடிய புதிய சட்ட மசோதாவை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய பொருட்கள் அல்லது தகவல்கள் தபால் வழியே பரிமாறப்படுவதை தடுப்பது இதன் முதன்மை நோக்கமாக கருதப்படுகிறது. இருப்பினும் இது பொதுமக்களின் தனிப்பட்ட உரிமை மற்றும் தனியுரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் என மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் மனநலனை மேம்படுத்தவும், கல்வியில் கவனச்சிதறலை தவிர்க்கவும் கனடாவின் பல்வேறு மாகாணங்கள் பள்ளிகளில் செல்போன் மற்றும் சமூக வலைதள பயன்பாட்டுக்கு தடை விதிக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. குறிப்பாக மணிட்டோபா மாகாண அரசு இளைஞர்களுக்கான கட்டுப்பாடுகளை உள்ளடக்கிய புதிய வழிகாட்டுதல்களை ஏப்ரல் 29 அன்று, அதாவது இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது. வகுப்பறைகளில் தொழில்நுட்ப பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மாணவர்களின் நேரடி தகவல் பரிமாற்றம் மற்றும் சமூகத்திறன் மேம்பாட்டு என கல்வி நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா சமீபத்தில் கனேடிய மதுபானங்கள் மீது விதித்துள்ள புதிய சுங்க வரிகளால் மணிட்டோபா மாகாணத்தின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என மணிட்டோபா முதல்வர் கவலை தெரிவித்துள்ளார். உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வருவாய் மற்றும் வேலை வாய்ப்புகளை பாதுகாப்பதற்கான மாற்று திட்டங்கள் குறித்தும் விவாதித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் புதிய வர்த்தக கட்டுப்பாடுகள் மற்றும் சுங்க வரிகளுக்கு எதிராக ஒருமித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்காக கனேடிய மத்திய அரசும் பல்வேறு மாகாண அரசுகளும் தொடர்ந்து உயர்மட்ட ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகின்றன. ஒட்டுமொத்த கனேடிய பொருளாதாரத்தை பாதுகாக்கவும், சர்வதேச சந்தையில் கனடாவின் போட்டித்தன்மையை நிலைநிறுத்தவும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவை என தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கான இறுதி முடிவுகள் மற்றும் எதிர்வினை திட்டங்கள் விரைவில் கூட்டாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வினிபெக் நகரில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில்
கூட்டமாக இருந்த வாத்துக்கள் மீது வேண்டுமென்றே தனது வாகனத்தை ஏற்றி விலங்கு வன்கொடுமையில் ஈடுபட்டதாக 17 வயதுடைய 11 வயது சிறுவன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையேயும் விலங்கு நல ஆர்வலர்களிடையேயும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றச்சாட்டை உறுதி செய்துள்ள காவல்துறையினர் இது தொடர்பான சிசிடிவி காணொலிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் ஒட்டுவாவில் நடந்த கொடூரமான ஹிட் அண்ட் ரன் விபத்தில் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்புக்காக பணியாற்றிய போக்குவரத்து காவலர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியதாக குற்றம் சாட்டப்பட்ட 19 வயதுடைய லாண்டட் ரைட் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்த தவறியதுக்காக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அவருக்கு வழங்கப்பட உள்ள தண்டனை விவரங்கள் நீதிமன்றத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன. சரே நகரில் உள்ள வீட்டின் வாகன நிறுத்துமிடத்தில் நடந்த பயங்கரமான துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒருங்கிணைந்த கொலை புலனாய்வு குழு இந்த வழக்கை நேரடியாக கையில் எடுத்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கனடாவில் தற்போது தொடர் துப்பாக்கிச்சூடு நடைபெற்று வருவதாக தற்போது பல நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். டொரண்டோ நகரில் நிகழ்ந்த ஒரு கடுமையான கார் விபத்தை தொடர்ந்து ஒரு காவல்துறை அதிகாரி மற்றும் 2 11 வயது இளைஞர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நடந்த சரியான இடம் மற்றும் அதற்கான காரணங்கள் குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் இல்லை. விபத்து நடந்த பகுதியில் போக்குவரத்தை நிறுத்திவிட்டு அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் சார்னியா லாம்ப்டன் கல்லூரியில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 20 வயது டான் நெஸ்பர்ட் உயிரிழந்துள்ளார். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான 24 வயதுடைய நபர் லண்டன் நகரில் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளன. கொலையாளர் பயன்படுத்திய குளோக் ரக துப்பாக்கி அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்திலிருந்து கடத்தப்பட்டது. இது கடந்த 4 ஆண்டுகளாக கனடாவில் சட்டவிரோதமாக புழக்கத்தில் இருந்துள்ளது. உயிரிழந்தவர் அல்லது காயமடைந்தவர்கள் யாரையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை. அந்த பாரில் ஏற்பட்ட சிறு வாக்குவாதம் அல்லது எதிர்பாராத மோதலே இந்த வன்முறைக்கு காரணம் என போலீசார் கூறுகின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கில் 3 பேர் கைதான நிலையில் தற்போது முக்கிய குற்றவாளி பிடிபட்டுள்ளார். காயமடைந்த மற்ற இருவரும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கேம்பிரிட்ஜில் 36 அரௌரா கொமன் பகுதியில் திங்கட்கிழமை இரவு 8:48 மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 7 தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்த வீரர்கள் 3 வீடுகளுக்கு பரவிய தீயை கடும் போராட்டத்துக்கு பின் கட்டுப்படுத்தினர். அயலவர்கள் அந்த கூரையில் அண்டை வீட்டுக்காரர் அடர்ந்த கரும்புகை மற்றும் கூரையில் பற்றிய தீப்பிழம்புகளை நேரில் கண்டதாக தெரிவித்தனர். முதற்கட்ட ஆய்வில் மின்சார கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறை உறுதி செய்துள்ளது. இந்த விபத்தினால் சுமார் 1.5 மில்லியன் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் அமைப்புகளை முறையாக பராமரிப்பது அவசியம் என தீயணைப்புத்துறை தலைவர் பொதுமக்களை எச்சரித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை மதியம் ரிவர்சைட் டிரைவ் மற்றும் லாங்லோய்ஸ் அவனி சந்திப்பில் 2 SUV ரக வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்து மதியம் 1:30 மணியளவில் முதலுதவி மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விபத்தின் தாக்கத்தால் வாகனங்களின் பாகங்கள் அருகிலுள்ள ரிவர்சைட் பூங்காவின் நடைபாதை மற்றும் மிதிவண்டி பாதைகளில் சிதறி கிடந்துள்ளன. இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இரு வாகனங்களில் இருந்தவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.